ஹாய், வெல்கம் டு ஸ்மார்ட் மைண்ட்ஸ் ஐஎஸ் அகாடமி. ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வருஷந்தோறும் எல்லா கேள்விகளையுமே ஸ்கீம்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த வகையில பெண்கள் சார்ந்த ஸ்கீம்ஸ் வரும்போது இந்த தாவேக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா முதல்வர் விஜய் அவர்களால் ஜூன் 9, 2026 சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதனுடைய டீடைல்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பெண் காவல் நிலையங்கள், பெண் காவல் இதை பொறுத்த அளவுக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு எந்த அளவுக்கு முதன்மையா இருக்குது, மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு நாம ரோல் மாடலா இருந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான டேட்டாவும் இதுல இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, சோ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் ஜூன் 9, 2026 முதல்வர் விஜய் அவர்களால் சென்னையில ராஜரத்னம் மைதானம் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இது ஆரம்பிச்சு வைக்கப்பட்டுச்சு. அதற்கான ஒரு சிம்பிள், ஒரு லோகோவையும் கொடுத்தாங்க. சோ புதுசா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தினுடைய ஐஜியா கே பவானீஸ்வரி ஐபிஎஸ் அப்படின்றவங்க தலைமை ஏற்றிருக்கிறாங்க. இதுல 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் 2545 பெண் காவலர்களோடு 70க்கும் மேற்பட்ட ரோந்து பிரிவுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல எல்லாம் பெண்கள், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு மேம்படுத்துறதா என்னுடைய நோக்கமா இருந்திருக்கு. ஸோ இந்த திட்டத்துல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நாம ட்ரோன் மூலமா பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கான, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான ட்ரோன் கண்காணிப்பை நாம தான் முதல்ல 8 வரோம். ஸோ இந்த திட்டத்திற்காக இதுவரைக்கும் தமிழக அரசு 354 கோடியை பட்ஜெட்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படை இன்னைக்கு நம்ம இவ்வளவு இதா இருந்தா கூட தமிழகத்தினுடைய நீண்டகால வரலாற்றுல பெண் மகளிர் காவல் நிலையங்கள் எந்த அளவுக்கு இருந்தது, அதனுடைய ரோல் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? தமிழகத்தில் மகளிர் காவல் பிரிவு இதனுடைய ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஸோ ஆரம்பத்துல யூனிஃபார்ம் சர்வீஸ்னு வரும்போது மேல மட்டுமே நம்ம 8 வரும்போது ஃபீமேல் கொண்டு வருவதற்கான முதல் இதை நாம தான் 8 வரோம், இந்தியாவிலே ஃபர்ஸ்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது டிசம்பர் 1973 இங்கதான் நாம என்ன பண்றோம், இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிர் காவல் பிரிவு ஒரு விங்க, ஸோ ஒரு உமன் போலீஸ் விங்க என்ன பண்றோம், ஒரு 22 பேர் கொண்ட ஒரு குழுவை, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு 20 கான்ஸ்டபிள்ஸோட ஒரு டீமை நாம ரெடி பண்றோம். ஸோ இதற்கு யாரு அன்னைக்கான அனுமதி கொடுத்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாரு. சேம் ராஜரத்னம் மைதானத்துல இதனுடைய இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் பிராக்டிஸ் முடிச்சு டியூட்டி ஜாயின் பண்றாங்க. 1974 ஜாயின் பண்ணாங்க நவம்பர்ல. இந்த டைம்ல அந்த பரைட ஃபர்ஸ்ட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஃபர்ஸ்ட் உமன் சப் இன்ஸ்பெக்டர் அந்த பரைட முன்னின்று எடுத்துட்டு போனாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஏவி உஷா அப்படின்ற ஒருத்தங்க. ஸோ இவங்க தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் உதவி காவல் ஆய்வாளர் அப்படின்ற ஒரு இடத்துல வராங்க. இந்த அடிப்படையில பிற்காலத்துல சேம் அதே முதலமைச்சர், இருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு, 1989 தமிழ்நாட்டு காவல் படையில் மொத்த டிபார்ட்மெண்ட்லயும் 30% வேகன்சியை உமன்ஸ்க்காக என்ன பண்றாரு, ரிசர்வேஷன் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இதற்கு அடுத்தபடியாக 1992 ஏப்ரல் 13 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வராங்க. இதுவும் நாம தான் முதலே இந்தியாவிலே ஃபர்ஸ்டா நம்ம 8 வரோம். சென்னையில 1000 விளக்கு தான் முதல் மகளிர் காவல் நிலையமா உருவாக்கப்படுது. அதுக்கப்புறமா 2003 பெண்கள் கமாண்டோ பிரிவும் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ பெண்கள் கமாண்டோ பிரிவு நம்ம அது வரைக்கும் வேற யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பெண்கள் கமாண்டோ பிரிவை நாம தான் என்ன பண்றோம், இந்தியாவின் முதல் மாநிலமாக பெண்களுக்குன்னு தனி கமாண்டோ பிரிவை 8 வரோம். அதே மாதிரி இந்தியாவின் முதல் மகளிர் படைப்பிரிவு மகிழா பட்டாலியன், ஒரு பட்டாலியனுக்கு பேர் மகிழா பட்டாலியன் என்ற பெயர்ல, அதுவும் சென்னை ஆவடியில நாம என்ன பண்றோம், இந்தியாவிலே முதல் மாநிலமாக 8 வரும். ஸோ எல்லா விதத்திலையும் மகளிர் காவலை பொறுத்த அளவுக்கு நாம மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கிறோம். இந்த காவல் துறையில தமிழ்நாட்டின் முக்கியமான பெண் ஆளுமைகள் மற்றும் சில திருநங்கைகளும் ஆளுமைகளா இருந்திருக்கிறாங்க. அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நாம ஏவி உஷா, சோ கொஞ்சம் முன்னால சொல்லியிருந்தீங்களா, இந்த ஏவி உஷா தான் தமிழக காவல்துறையின் முதல் பெண் உதவி ஆய்வாளர். சோ இவங்க தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் மகளிர் காவல் பேட்சை பரேட் பண்ணவங்க. அதுக்கப்புறமா லத்திகா சரண் ஐபிஎஸ், ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அடிக்கடி நீங்க இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஐஜி ஆனவங்க, டிஜிபி ஆனவங்க, காவல்துறை இயக்குனர் ஆனவங்க இவங்க தான். சரிங்களா? ஸோ இந்த மேம் தான் லத்திகா சரண் ஐபிஎஸ் அவர்கள் தான் முதல் டிஜிபி ஆனவங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி அவர்கள் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அவங்களுடைய பேரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யார் இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாம இப்ப பாக்குறது தமிழ்நாட்டின் முதல்
பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி அவர்கள், அப்புறமா பிரித்திகா யாஷினி மற்றும் தீபிகா காமராஜ். சோ இவர்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரித்திகா யாஷினி மற்றும் தீபிகா காமராஜ் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான ஆளுமைகள். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல முதல் முறையாக அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர். சோ இவங்க தான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஆனவங்க. அதே மாதிரி தீபிகா காமராஜ் இன்னைக்கு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் முதல் திருநங்கை காவலரும் இவங்க தான். சோ இந்த அடிப்படையில நம்ம இந்த ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமா எடுத்துக்கலாம். பிரித்திகா யாஷினி இதுக்கு முன்னால ஒரு எக்ஸாம்ஸ்ல கேள்வியில கேட்டிருந்தாங்க. இந்த 5 பேர்களுமே நமக்கு திரும்ப திரும்ப கேள்வியில கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? சோ இதுக்கப்புறம் நாம வந்து பெண் காவலர்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள். சோ கடந்த ஆண்டுல திமுக அரசுல என்ன பண்ணாங்கன்னா நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. காவலர்களுடைய பணி மற்றும் வாழ்க்கை சமூக வாழ்க்கையினுடைய பேலன்ஸை கொண்டு வருவதற்காக சில விஷயங்கள் எடுத்து வந்தாங்க. சரிங்களா? சோ காவலர்களின் வருகை இதுக்கு முன்னாடி காவலர்களுடைய அந்த ரோல் கால்னு சொல்லக்கூடிய அட்டண்டன்ஸ் வந்து காலையில 7 மணிக்கு இருந்தது. அதை 8 மணிக்கு மாத்தாங்க. ஏன்னா 7 மணிக்கு ஒருத்தங்களால ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர் சீக்கிரமா வர முடியாது அப்படின்னு ஒரு அடிப்படையில அதை 8 மணிக்கு மாத்தினாங்க. அவர்களுக்கு பெருநகரங்கள்ல மெட்ராஸ் மாதிரியான, திருச்சி மாதிரியான, மதுரை மாதிரியான சிட்டிஸ்ல அந்த பெண் காவலர்கள் தங்குறதுக்கு ஹாஸ்டல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பெண் காவலர்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போறாங்கன்னா அங்க அவங்களுக்கான பணியிடங்கள் தங்குமிடங்கள் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரியான 9 வகையான நவரத்ன அறிவிப்புகளை வந்து 2023ல பெண் காவலர்களுக்கான நவரத்ன திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி நாம வந்து பின்னால பார்த்தோம்னா அவள் திட்டம். சோ இந்த அவள் திட்டம் அப்படின்றது வந்து எதற்காக பிங்க் ரோந்து காவல் உதவி செயலி போலீஸ் அக்கா இப்படி 4 வகையான திட்டங்கள் வந்து முக்கியமான திட்டங்களாக எக்ஸாம்ஸ்ல கேள்வியில கேட்கப்படக்கூடிய ஒரு திட்டங்களா இருக்குது. இந்த அவள் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் இந்த பெண் குழந்தைகள் அப்புறமா வந்து காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வந்து என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ். சோ சென்னை பெருநகர காவல்துறை தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க. எல்லா விதமான ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸை கத்துக் கொடுக்கணும். அதே நேரத்துல ஒர்க் பண்ணக்கூடிய பெண் காவலர்களுக்கும் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கணும்ன்றத கத்துக் கொடுத்தாங்க. அப்புறமா பிங்க் ரோந்து. சோ இது வந்து ஒரு பிங்க் பேட்ரோல் இல்லையா? பெண்களுக்கான ரோந்து வாகனங்கள் இது 2.0 இது 2023-25ல கொண்டு வந்தாங்க. அப்புறமா அவள் திட்டம் 2003ல கொண்டு வராங்க. சரிங்களா? சோ இந்த அவள் திட்டம் வந்து 2023லையும் பிங்க் ரோந்து வந்து 2025லையும் காவல் உதவி செயலி காவலன் SOS ஒரு ஆப். சோ எப்பெல்லாம் வந்து பெண்கள் வந்து ஆபத்தான நிலையில இருக்காங்களோ அப்போ உதவிக்கு அழைக்கக்கூடிய காவல் உதவி செயலி காவலன் SOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அப்ளிகேஷன் இருக்குது. நீங்க மொபைல்ல வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். சோ அது மாதிரியான ஒரு ஆப். அப்புறமா போலீஸ் அக்கா திட்டம் இது வந்து பெண் போலீஸினுடைய மனநிலை சமூக நிலையும் பணியையும் பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம்ஸா எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரியாக அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் அக்கா திட்டத்தின் மூலமாக ஒரு காலேஜஸ்லயும் ஒரு ஸ்கூல்லையும் ஒரு பெண் போலீஸை வந்து நியமிச்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ இல்ல பெண்களுக்கோ வேறு ஏதாவது தவறான முறையில ஆபத்து ஏற்பட்டால் அதை சரி பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் போலீஸ் அக்கா திட்டம். சரிங்களா? இது போன்ற பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்கு. சமீபத்துல முக்கியமான திட்டங்களை நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். பெண் காவலர்கள் பெண் காவல் நிலையங்கள் அதை பொறுத்த அளவுக்கு இந்தியாவிலே நாம என்னவா இருக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கும். சரிங்களா? சோ இந்த அடிப்படையில உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லையும் டிஎன்பிசி இல்லாம யூஎஸ்ஆர்பி எஸ்எஸ்சில கூட நம்ம வந்து இந்த கேள்விகள் எல்லாம் எதிர்பார்க்க முடியும். சோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனுடைய பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.